கோட்டை தளபதியின் இரு ஆட்களும் இரண்டு பக்கத்தில் வர வந்தியத்தேவன் தஞ்சை கோட்டையை சுற்றி பார்க்க புறப்பட்டான். தஞ்சாவூர் கோட்டைக்குள் வந்தியத்தேவன் அங்கும் இங்கும் அலைந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த போது அவனுடைய மனம் தப்பி செல்லும் வழிகளை பற்றி ஆலோசித்துக் கொண்டே இருந்தது. முதலில் இந்த யமங்காரர்களிடம் இருந்து தப்ப வேண்டும், பின்னர் கோட்டையில் இருந்து தப்பி செல்ல வேண்டும். பார்க்க போனால் இவர்களிடம் இருந்து தப்புவது பெரிய காரியமில்லை. இரண்டு பேரையும் ஒரு வினாடி நேரத்தில் கீழே தள்ளிவிட்டு ஓடிவிடலாம். ஆனால் எங்கே ஓடுவது? தஞ்சை கோட்டையை பழுவேட்டரையர்கள் எவ்வளவு பலப்படுத்தி கட்டியிருக்கிறார்கள் என்பது நாடறிந்த செய்தி. இவ்வாறு சிந்தித்துக் கொண்டே நடந்த போது சட்டென்று பழுவூர் இளையராணியின் நினைவு வந்தது. இந்த கோட்டைக்குள் யாராவது தனக்கு உதவி செய்வதா இருந்தால் அந்த மாதரசி தான் செய்யக்கூடும். அதுவும் சந்தேகம்தான். ஆனால் ஆழ்வார்க்கடியானின் பெயரை சொல்லி ஏதேனும் தந்திர மந்திரம் செய்து பார்க்கலாம். அப்படி பார்ப்பதற்கு முதலில் பெரிய பழுவேட்டரையரின் அரண்மனையை கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்தாலும் அங்கே ராணியை பார்க்க செல்வது இந்த தடியர்களுக்கு தெரியக்கூடாது. தெரிந்தால் இவர்கள் சின்ன பழுவேட்டரையரிடம் சொல்லிவிடுவார்கள். அதிலிருந்து என்ன விபரீதம் நேருமோ தெரியாது. வந்தியத்தேவனுடைய மனம் சிந்தித்துக் கொண்டிருந்த போது அவனுடைய வாயும் கண்களும் சும்மா இருந்து விடவில்லை. பின்னோடு வந்தவர்களை அது என்ன, இது என்ன, அது யார் அரண்மனை, இது யார் மாளிகை, இது என்ன கட்டடம், அது என்ன கோபுரம் என்றெல்லாம் அவன் வாய் கேட்டுக்கொண்டே இருந்தது. அவனுடைய காதுகள் இது பெரிய பழுவேட்டரையர் அரண்மனை அல்லது பழுவூர் இளையராணி அரண்மனை என்ற மறுமொழி வருகிறதா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தன. குறுக்கு வீதியில் ஒரு திருப்பத்துக்கு வந்ததும் பிரதான வீதி வழியாக ஒரு பெரிய கும்பல் ஜெயகோஷ முழக்கங்களுடன் போய்க் கொண்டிருந்ததை பார்த்து அந்த கும்பலில் சென்றவர்கள் வேளக்கார படையினர் என்பதை வந்தியத்தேவன் தெரிந்து கொண்டான். வழக்கம் போல் மகாராஜாவை தரிசனம் செய்துவிட்டு அவர்கள் கோட்டையை விட்டு வெளியேறுகிறார்கள் போலிருக்கிறது. இந்த கூட்டத்தில் தானும் கலந்துவிட்டால் ஆகா, தப்புவதற்கு இதை காட்டிலும் சிறந்த வழி வேறு என்ன? கடவுளே பார்த்து காட்டியிருக்கும் இந்த வழியை உபயோகித்து கொள்ளாவிட்டால் தன்னை போன்ற மூடன் வேறு யாரும் இல்லை என்று எண்ணிக்கொண்டு வழக்கம் போல் பின்னோடு வந்தவர்களை பார்த்து இது என்ன கூட்டம் என்று வந்தியத்தேவன் கேட்டான். வேளக்கார படை என்று சொன்னதும் அந்த படையை பற்றிய விவரங்களை கேட்கலானான். அத்தகைய வீர படையில் தானும் சேர்ந்துவிட விரும்புவதாகவும் ஆகையால் நெருங்கி பார்க்க வேண்டும் என்றும் சொன்னான். இப்படியெல்லாம் பேசிக்கொண்டே வேளக்கார படையை அணுகினான். சிறிது நேரத்தில் முன்னால் தாரை தப்பட்டை முழங்குகிறவர்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே வேளக்கார படை கூட்டத்தில் கலந்து விட்டான். கூட்டம் மேலே போக போக இவனும் ஒரே இடத்தில் நில்லாமல் மேலும் கீழும் அப்பாலும் இப்பாலும் நகர்ந்து கொண்டிருந்தான். வேளக்கார படை வீரர்களை காட்டிலும் அதிக உற்சாகத்துடன் கோஷங்களை செய்தான். அந்த வீரர்களில் சிலர் இவனை உற்று உற்று பார்த்தார்கள். இவன் யார், பைத்தியக்காரன் என்ற பாவனையில் சிலர் பார்த்தார்கள். மிதமிஞ்சி மதுபானம் செய்தவன் போலிருக்கிறது என்ற பாவனையில் சிலர் பார்த்தார்கள். ஆனால் யாரும் அவனை தடுக்கவோ அப்புறப்படுத்தவோ முயலவில்லை. அவனுடன் வந்த சின்ன பழுவேட்டரையரின் ஆட்களோ வேளக்கார படைக்குள் நுழைய துணியவில்லை. எப்படியும் அவன் வெளியில் வருவான், அப்போது மீண்டும் பற்றி கொள்ளலாம் என்ற நம்பிக்கையுடன் வேளக்கார படையின் ஓரமாக சற்று விலகியே அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். அந்த சமயம் வீதியில் எதிர்ப்புறமாக தயிர்கூடையுடன் வந்து கொண்டிருந்த ஒரு பெண் வேளக்கார படைக்கு ஒதுங்கி ஒரு சந்தில் நின்றாள். அந்த வீரர்களில் ஒருவன், அம்மா தாகமா இருக்கிறது, கொஞ்சம் தயிர் தருகிறாயா என்று கேட்டான். அந்த பெண் துடுக்காக, தயிரில்லை, கன்னத்தில் 2 அறை வேண்டுமானால் தருகிறேன் என்றாள். அதை கேட்ட ஒரு வீரன், ஓஹோ, உன்னால் முடிந்தால் 2 அறை கொடுத்து விட்டு போ என்று அந்த பெண்ணை அணுகி சென்றான். தயிர்கார பெண் பயந்து ஓடினாள். வீரன் அவளை தொடர்ந்து ஓடினான். அவளை பிடித்துக் கொண்டு வருவதற்காக இன்னும் 2 வீரர்கள் ஓடினார்கள். ஓடியவர்கள் அனைவரும் தலைக்கு தலை ஒவ்வொரு விதமாக கூச்சல் போட்டுக்கொண்டு ஓடியபடியால் விஷயம் என்னவென்பதை யாருக்கும் தெரியவில்லை. ஏதோ தமாஷ் என்று மட்டும் எல்லோரும் எண்ணினார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த வல்லவரையன் ஓடு பிடி என்று கூவிக்கொண்டே தயிர்கார பெண்ணை துரத்தி ஓடியவர்களை தொடர்ந்து தானும் ஓடினான். அந்த பெண் சற்று தூரம் ஓடி ஒரு குறுகிய சந்தில் திரும்பினாள். பின்தொடர்ந்து ஓடியவர்கள் அங்கே போய் பார்த்தபோது தயிர்கார பெண்ணை காணவில்லை. துரத்தி வந்த வீரர்களும் அவளை பற்றி கவலைப்படவில்லை, திரும்பிவிட்டார்கள். வந்தியத்தேவன் மட்டும் திரும்பவில்லை. அந்த பெண் புகுந்து சென்ற சந்து வழியாகவே மேலும் ஓடினான். இன்னும் 2-3 சந்துகள் புகுந்து திரும்பிய பிறகே ஓட்டத்தை நிறுத்தி மெதுவாக நடக்கலானான். வந்தியத்தேவன் புகுந்து சென்ற சந்துகளில் ஏற்கனவே இருள் சூழ்ந்துவிட்டது. இருபுறமும் சில இடங்களில் மதில் சுவரா இருந்தது, சில இடங்களில் செடி கொடிகள் அடர்ந்த வேலியா இருந்தது. வந்தியத்தேவன் எங்கும் நிற்காமல் போய்கொண்டே இருந்தான். திசையை பற்றி அவன் கவலைப்படவில்லை. பெரிய வீதிகளில் புகாமல் சந்து பொந்துகளின் வழியாக புகுந்து போனால் எப்படியும் கோட்டை வெளி சுவரை அடைந்தே தீர வேண்டும். கோட்டை சுவரை அடைந்த பிறகு என்ன செய்வது என்பதை பற்றி பிறகு தீர்மானித்துக் கொள்ளலாம். சற்று நேரத்துக்கெல்லாம் நன்றாக இருட்டிவிட்டது. அவன் சென்ற பாதை கடைசியில் ஒரு மதில் சுவரில் வந்து முடிந்தது. இருட்டில் நடந்து வந்த வந்தியத்தேவன் அந்த சுவரின் மீது லேசாக மோதிக்கொண்டான். சுவர் என்று மட்டும் தெரிந்தது. அது என்ன சுவர், எவ்வளவு உயரமான சுவர் என்பது ஒன்றும் தெரியவில்லை. அநேகமாக அது கோட்டை மதில் சுவராகவே இருக்கலாம். அப்படியானால் இங்கேயே உட்கார்ந்து விடுவதுதான் சரி. சிறிது நேரத்துக்கெல்லாம் சந்திரன் உதயமாகும். அப்போது பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதுவரை ஒளிந்திருப்பதற்கு இதை காட்டிலும் நல்ல இடம் இருக்க முடியாது. சின்ன பழுவேட்டரையரின் ஆட்கள் திரும்பி போய் சொல்லியிருப்பார்கள். கோட்டை தளபதி தன்னுடைய ஆட்களை நாலாபுறமும் ஏவியிருப்பார். ஒருவேளை வேளக்கார படையுடன் தான் வெளியேறியிருக்கலாம் என்றும் சந்தேகித்திருப்பார். கோட்டைக்கு உள்ளேயும் வெளியேயும் தன்னை தேடிக் கொண்டிருப்பார்கள். தேடட்டும் தேடட்டும், நன்றாக தேடட்டும். அவர்களை எல்லாம் ஏமாற்றிவிட்டு நான் இந்த கோட்டையை விட்டு தப்பித்து செல்லாவிட்டால் நான் வானர் குலத்தவன் அல்ல. என் பெயர் வந்தியத்தேவனும் அல்ல. ஆனால் சந்திரன் உதயமாகி நிலா
படிக்க தொடங்கிவிட்டால் பழுவேட்டரையர் ஆட்களுக்கும் வசதியாக போய்விடும். தன்னை தேடி இங்கே வந்தாலும் வந்து விடுவார்கள். வந்தால் வரட்டும், தாராளமாய் வரட்டும். இந்த அடர்ந்த தோப்புக்குள் ஒளிந்து கொண்டால் யார் தான் தேடி கண்டுபிடிக்க முடியும்? இவ்வாறு எண்ணிக்கொண்டே சுவரின் மீது சாய்ந்து கொண்டு வந்தியத்தேவன் உட்கார்ந்தான். பகலெல்லாம் அலைந்து களைத்திருந்தபடியால் கண்ணை சுழட்டி கொண்டு தூக்கம் வந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு மங்கையின் குரல் கேட்டு வந்தியத்தேவன் திடுக்கிட்டு கண் விழித்தான். அடர்ந்த மரக்கிளைகளின் வழியாக நிலா வெளிச்சம் சுற்றுப்புற காட்சிகளை அரைக்குறையாக அவனுக்கு காட்டியது. தனது நிலை என்னவென்பதை வந்தியத்தேவன் ஞாபகப்படுத்தி கொண்டான். சுவரில் சாய்ந்தபடி தான் தூங்கிவிட்டது அவனுக்கு வியப்பை அளித்தது. என்ன ஐயா, சுவரில் சாய்ந்தபடி தூங்கிவிட்டாயா? எத்தனை தடவை கூப்பிடுகிறது, இன்னும் தூக்கம் கலையவில்லை போலிருக்கிறதே. இதோ ஏணியை வைக்கிறேன், ஜாக்கிரதையாக ஏறிவா, கீழே விழுந்து தொலைக்காதே. இப்படி சொல்லிக் கொண்டே ஒரு பெண் சுவரின் உள்புறத்தில் இருந்து மெல்லிய மூங்கினால் ஆன ஏணி ஒன்றை எடுத்து வெளிப்புறத்தில் சுவர் ஓரமாக வைத்தாள். வந்தியத்தேவனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. ஆனாலும் இப்படிப்பட்ட அரிய சந்தர்ப்பத்தை, தன்னை தேடி வரும் சந்தர்ப்பத்தை விட்டுவிடலாமா? வருகிறது வரட்டும், இப்போது இந்த ஏணியில் ஏறலாம். சுவரின் உச்சியை அடைந்த பிறகு மற்ற விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஏணியில் 3/4 பங்கு அவன் ஏறிய போது அந்த பெண் மறுபடியும், நல்ல தாமதக்காரன் நீ, அங்கே இளையராணியம்மாள் காத்து கொண்டிருக்கிறாள், இங்கே நீ மதில் சுவரில் சாய்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறாய் என்றாள். இளையராணி என்றால் பழுவூர் இளையராணியாகத்தான் இருக்கும். நான் இங்கே வந்து உட்கார்ந்தது அவளுக்கு எப்படி தெரிந்தது? மாயமந்திரம் ஏதோ அவள் அறிந்திருக்க வேண்டும். ஒருவேளை வேறு எவனுக்காகவோ வைத்த ஏணியில் நான் ஏறிவிட்டேனோ? எப்படி இருந்தாலும் இருக்கட்டும், முன் வைத்த காலை பின் வைக்க முடியாது. எல்லாம் சற்று நேரத்தில் தெரிந்து போய்விடுகிறது. சுவரின் உச்சி அருகில் வந்ததும் அவனுடைய கையை பிடித்து அந்த பெண் தூக்கிவிட்டாள். ஏன் விழித்துக் கொண்டு சுவர் மேலேயே உட்கார்ந்திருக்கிறாய்? ஏணியை எடுத்து உள்ளே இறக்கிவிட்டு சீக்கிரம் குதி என்று சொல்லிக் கொண்டே அந்த பெண் சரசரவென்று மரக்கிளையிலிருந்து கீழே இறங்கினாள். வந்தியத்தேவன் அவள் கூறியவாறே செய்தான். அவன் இறங்கிய இடம் ஒரு பெரிய தோட்டம் என்று தெரிந்தது. சற்று தூரத்தில் பெரிய அரண்மனையின் கோபுரங்களும் சிகரங்களும் மங்கிய நிலா வெளிச்சத்தில் தெரிந்தன. அது யாருடைய அரண்மனை என்று கேட்பதற்காக வந்தியத்தேவன் தொண்டையை கனைத்துக் கொண்டான். உடனே அந்த பெண் உஷ் என்று சொல்லி உதட்டில் விரலை வைத்து எச்சரித்துவிட்டு முன்னால் நடந்தாள். வந்தியத்தேவன் அவளை தொடர்ந்து சென்றான். அடர்ந்த மாந்தோப்புக்கிடையே சென்ற ஒற்றையடி பாதையின் வழியாக அம்மங்கை விரைவாக நடந்து செல்ல வந்தியத்தேவனும் விரைவாக தொடர்ந்து சென்றான். மரஞ்செடிகளின் மீது மோதிக்கொள்ளாமல் அந்த இருளில் நடந்து செல்வது கஷ்டமாகத்தான் இருந்தது. ஒரு சமயம் இவன் மரத்தில் மோதிக்கொள்ள பார்த்து தயங்கி நின்றபோது அந்த மங்கை திரும்பி பார்த்து, ஏன் நிற்கிறாய்? வழி மறந்து போய்விட்டதா? நீதான் இருட்டில் கண் தெரிகிற மனிதனாயிற்றே. அதற்கு பதிலாக வந்தியத்தேவன் உதட்டில் விரலை வைத்து உஷ் என்று அவள் முன்னால் சொன்னது போல் சொன்னான். சுவருக்கு வெளியே ஏதோ சப்தம் கேட்டது. மனித நடமாட்டம் போல் தோன்றியது. பிறகு இருவரும் மறுபடி நடந்தார்கள். கொஞ்சம் தூரம் போனதும் வல்லவரையன் லேசாக சிரித்தான். அந்த மங்கை திரும்பி பார்த்து, எதை கண்டு சிரிக்கிறாய்? கண்டு சிரிக்கவில்லை, கேட்டு சிரிக்கிறேன். என்னை தேடி வந்தவர்களின் காலடி சத்தத்தை சற்று முன் நீ கேட்கவில்லையா? அவர்கள் ஏமாந்து போனதை எண்ணி சிரிக்கிறேன். அவள் சிறிது பயத்துடன், உன்னை யாராவது தேடி வருகிறார்களா என்ன? எதற்காக? இல்லாவிட்டால் எதற்காக இந்த குருட்டு இருட்டில் மதில் சுவரில் மோதிக்கொண்டு உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று வந்தியத்தேவன் சொன்னதை கேட்டு அந்த பெண் சற்று வியப்புடனும் திகைப்புடனும் பார்த்தாள். என்ன பார்க்கிறாய் என்று வல்லவரையன் கேட்டான். நீதானா என்று பார்த்தேன். நான் இல்லாவிட்டால் வேறு யாரா இருப்பேன்? போன தடவை நீ வந்திருந்த போது பெரிய மீசை வைத்திருந்தாயே. நல்ல கேள்வி கேட்கிறாய். என்னை போல் சுவர் ஏறி குதித்து வருகிறவன் அடிக்கடி வேடத்தை மாற்றிக் கொள்ளாவிட்டால் எப்படி? இன்றைக்கு இளமையாய் தோன்றுகிறாயே. உற்சாகம் இருக்கும் போது இளமை தானே வருகிறது. அப்படி உனக்கு என்ன உற்சாகம் வந்தது? உங்கள் மகாராணியின் தயவு இருக்கும் போது உற்சாகத்துக்கு என்ன குறைவு? பரிகாசம் செய்ய வேண்டாம். இன்றைக்கு எங்கள் எஜமானி இளையராணி தான். ஒரு நாள் நிச்சயமாக மகாராணி ஆவார்கள். அதைத்தான் நானும் சொல்கிறேன். இதுதானா சொல்வாய்? உன்னுடைய மந்திர சக்தியினால் தான் மகாராணி ஆனார்கள் என்று கூட சொல்வாய். பாதி ராஜ்யத்தை கொடு என்று கேட்டாலும் கேட்பாய். வந்தியத்தேவன் அறிய விரும்பியதை ஒருவாறு அறிந்து கொண்டான். பிறகு அவன் ஒன்றும் பேசவில்லை. தீவிரமாக யோசித்துக் கொண்டே நடந்தான். நாம் சந்திக்கப் போகிறது யாரை? பழுவூர் இளையராணியா இருக்கலாம், அல்லது மதுராந்தக தேவரை மணந்து கொண்ட சின்ன பழுவேட்டரையரின் மகளா இருக்கலாம். தன்னை மந்திரவாதி என்று எண்ணி இந்த பெண் அழைத்துக் கொண்டு போகிறாள். அந்த இளையராணி யாரா இருந்தாலும் அவளை சந்திக்கும் போது எப்படி நடந்து கொள்வது? இதுவரையில் எந்த நெருக்கடியிலும் நாம் தோல்வி அடைந்ததே கிடையாது. அதிலும் பெண் பிள்ளை ஒருத்தியிடமா தோல்வி அடைய போகிறோம்? ஒரு பெரிய மாளிகையை அவர்கள் நெருங்கி சென்றார்கள். ஆனால் மாளிகையின் முன்வாசலை நோக்கி செல்லவில்லை. பின்புற வாசலையும் நெருங்கவில்லை. மாளிகையின் ஒரு பக்கத்தில் தோட்டத்துக்குள் இருந்த லதா மண்டபத்தை நெருங்கினார்கள். இன்னும் அருகில் நெருங்கிய போது அந்த லதா மண்டபம் 2 பெரிய பிரமாண்டமான மாளிகைகளை ஒன்று சேர்க்கும் பாதையை போல் அமைந்திருப்பது தெரிந்தது. அப்படி சேர்க்கப்பட்ட இரு கட்டடங்களும் ஒரு விதத்தில் மாறுபட்டிருந்தன. வலதுபுறத்து மாளிகை அதன் உள்ளே சுடர்விட்டு எரிந்த பல தீபங்களினால் ஜொலித்துக் கொண்டிருந்தது. உள்ளிருந்து பலவித கலகலப்பான குரல்கள் கேட்டுக் கொண்டிருந்தன. இடதுபுற கட்டிடத்தில் ஒரு சின்னஞ்சிறு தீபம் கூட எரியவில்லை. நிலா வெளிச்சத்தில் அதன் வெளிச்சுவர்கள் தெரிந்தன. அந்த மாளிகையின் உள்ளே அமைதியும் இருளும் குடிக்கொண்டிருந்தன. வந்தியத்தேவனை அழைத்துக் கொண்டு வந்த பணிப்பெண் லதா மண்டபத்தை அணுகியதும் வந்தியத்தேவனை பார்த்து சைகையால் அங்கேயே நிற்கும்படி சொல்லிவிட்டு அந்த பணிப்பெண் மட்டும் லதா மண்டபத்துக்குள் நுழைந்தாள். அந்த பணிப்பெண் லதா மண்டபத்துக்குள் நுழைந்ததும் அவளுடைய குரலும் இன்னொரு பெண் குரலும் கேட்டன. உடனே வரச்சொல். எவ்வளவு நேரமாக காத்திருப்பது? அந்த குரல் பழுவூர் இளையராணியின் குரல் தான், சந்தேகமில்லை. எதிர்பார்த்த மந்திரவாதிக்கு பதிலாக பல்லக்கில் மோதிய மனிதன் நிற்பதைக் கண்டு அவள் என்ன நினைப்பாள்? அவனை அழைத்து வந்த மங்கை லதா மண்டபத்து வாசலில் நின்றபடி சைகையால் அழைத்தாள். வந்தியத்தேவன் அவள் நின்ற இடத்தை அடைந்து மண்டபத்தின் உட்புறம் நோக்கினான். தங்க விளக்கில் ஒளிர்ந்த தீபச்சுடர் பொன் ஒளியை பரப்பியது. ஏதோ ஓர் அபூர்வமான வாசனை தைலத்தை அந்த விளக்கில் விட்டிருக்க வேண்டும். தீபச்சுடரின் புகை கமகமவென்று மனம் வீசியது. பல வர்ண நறுமண மலர்களை பரப்பிய பஞ்சனையில் ஒரு பெண் ஒய்யாரமாக சாய்ந்து கொண்டு வீட்டில்
வீற்றிருந்தாள். பகலில் பல்லக்கில் பார்த்தபோது அவள் அழகியாக தோன்றினாள். இரவில் தங்க குத்துவிளக்கின் வெளிச்சத்தில் அழகெனும் தெய்வமே உருவெடுத்தது போல் காணப்பட்டாள். வந்தியத்தேவனை பார்த்த பழுவூர் இளையராணி வியப்புடன் நோக்கிக் கொண்டிருந்தாள். லேசாக ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு, இளையராணி, தங்கள் பணிப்பெண்ணுக்கு நான் மந்திரவாதியா இல்லையா என்று திடீரென்று சந்தேகம் வந்துவிட்டது. இவளுக்கு அப்படித்தான் ஏதாவது சந்தேகம் திடீர் என்று வந்துவிடும். வாசுகி, ஏன் இங்கேயே மரம் போல் நிற்கிறாய்? உன் இடத்துக்கு போ. யாராவது வரும் காலடி சத்தம் கேட்டால் கதவை படார் என்று சாத்து. இதோ அம்மா என்று சொல்லிவிட்டு வாசுகி லதா மண்டபத்தின் வழியாக பிரகாச மாளிகைக்கு சென்ற நடைபாதையில் நடந்து சற்று தூரத்தில் மங்களாக தெரிந்த வாசற்படியில் உட்கார்ந்து கொண்டாள். நந்தினி சிறிது குரலை தாழ்த்தி கொண்டு, மந்திரவாதி, என்ன மாய மந்திரம் செய்து இந்த சமயத்தில் இங்கே வந்தாய்? இளையராணி, மாய மந்திரம் செய்து நான் இங்கு வரவில்லை. சுவர் மீது சாத்தி இருந்த ஏணிமேல் ஏறித்தான் வந்தேன். அதுதான் தெரிகிறதே. இந்த பெண்ணை என்ன மாய மந்திரம் செய்து ஏமாற்றினாய் என்று கேட்டேன். நிலா வெளிச்சத்தில் ஒரு புன்னகை புரிந்தேன். அவ்வளவுதான். அதற்கும் சரிபட்டு வராவிட்டால் தாங்கள் கொடுத்த மந்திர மோதிரத்தை காட்ட எண்ணியிருந்தேன். அதை பத்திரமாய் வைத்திருக்கிறாய் அல்லவா? அந்த மோதிரம் இருக்கும்போது பட்ட பகலில் பகிங்கரமாக இங்கே வந்திருக்கலாமே. எதற்காக இந்த குருட்டு வழியில் திருட்டுத்தனமாய் வந்தாய்? இளையராணி, தங்கள் மைத்துனர் இருக்கிறாரே, சின்ன பழுவேட்டரையர், அவருடைய ஆட்கள் சுத்த திருடர்கள். முதலில் என்னுடைய உடைகளையும் உடைமைகளையும் திருட பார்த்தார்கள். பிறகு என்னை பின்தொடர்ந்து ஒரு கணம் கூட பிரியாமல் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடமிருந்து பிரியப்பட்ட பாடு பெரும் பாடாக போய்விட்டது. பிரிந்த பிறகு சந்து பொந்துகளில் புகுந்து தங்களுடைய மாளிகை மதில் சுவரை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தேன். அந்த சமயத்தில் சுவர் மேல் வைத்த ஏணியை பார்த்ததும் தாங்கள் தான் இந்த ஏழையை நினைவு கூர்ந்து இந்த ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் என்று எண்ணிவிட்டேன். அது தவறு என்று தெரிந்து கொண்டேன். மன்னிக்க வேண்டும். மன்னிப்பதற்கு அவசியம் ஒன்றும் ஏற்படவில்லையே. உனக்கு பூர்வ ஜன்ம வாசனையில் நம்பிக்கை உண்டா? உன்னை நேற்று காலையில் பார்த்தது முதல் உன்னுடைய ஞாபகமாகவே இருந்தது. நீ ஏன் இன்னும் என்னை பார்க்க வரவில்லை என்று தெரிந்து கொள்ள விரும்பினேன். அதற்காகவே தான் நான் மந்திரவாதியை கூப்பிட்டு அனுப்பினேன். இளையராணி, மிக்க ஆச்சரியமாயிருக்கிறது. ஏதோ ஆழ்வார்க்கடியார் நம்பி என்பவர் செய்தி சொல்லி அனுப்பியதாக சொன்னாயே. ஆழ்வார்க்கடியாரை நீ எங்கே பார்த்தாய்? என்ன செய்தி சொல்லி அனுப்பினார்? வீரநாராயணபுரத்துக்கு அருகில் ஆழ்வார்க்கடியார் நம்பியை சந்தித்தேன். அவர் தம் கைத்தடியின் சக்தியை கொண்டு விஷ்ணு தான் பெரிய தெய்வம் என்று மெய்ப்பிக்க முயன்றார். அச்சமயத்தில் பெரிய பழுவேட்டரையரின் பரிவாரங்கள் வந்தன. அவரை தொடர்ந்து தங்கள் பல்லக்கும் வந்தது. அங்கே என்ன ரகளை என்று பார்ப்பதற்காகவோ என்னவோ தங்களுடைய பொற்கரம் பல்லக்கின் திரையை விலக்கியது. அப்போது தான் தாங்கள் என்று தெரிந்து கொண்டு ஆழ்வார்க்கடியார் தங்களுக்கு ஒரு செய்தி அனுப்ப விரும்பினார். நானும் அன்றிரவு கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் தங்கியபடியால் என்னிடம் செய்தி சொல்லி அனுப்பினார். ஆனால் கடம்பூரில் தங்களை நான் பார்க்க முடியவில்லை. தஞ்சாவூர் கோட்டைக்கருகில் சாலையில் தான் சந்திக்க முடிந்தது. இவ்விதம் வந்தியத்தேவன் சொல்லி வந்தபோது நந்தினி மேலே அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருந்தாள். ஆகையால் அவளுடைய முகபாவனையிலிருந்து ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியில் வந்தியத்தேவன் சொன்னதை கேட்டதும் அவனை திரும்பி பார்த்து ஒரு மோகன புன்னகை